பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோனித்ய வச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹத ஸ்தைதராணி த்ரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் இப்போ மாசி மாதத்தை பற்றி விவரம் சொல்லுவாங்க. ஐயா, மாசி மாதம் சுபகிருத்து வருஷம் 2023 ஆங்கில வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரலும் உண்டான மாதத்தை மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் மகரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். இதை கும்ப மாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த மாசி மாதம் பார்த்தீர்களேனா 11ஆம் தேதி கார்த்தால கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு இந்த மாதம் பிறகுது. இந்த மாதத்தில் மாதம் பிறகுறது அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை மாறிச்சுறத மாதம்னு பிரிச்சிருக்காங்க. இது 300 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரலும் இருக்கக்கூடிய இடமாக இந்த கும்ப மாதம், கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போகிறார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தீர்களேனா கோல்சாரத்தில் மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் கேத்து பகவானும், அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா புத பகவானும் சனி பகவானும் 10ஆம் இடமான மகரத்தில் இருக்காங்க. சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்றது, இந்த கிரகங்கள் எங்கெங்க பயிற்சி ஆகுது, என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் பார்க்கலாம். சுக்கிர பகவான் 16ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் ஒரு 4ஆம் தேதியே கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா இந்த மாச கடைசியில், மாசி மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீர்களேனா 13ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 13ஆம் தேதி பார்த்தீர்களேனா உங்களுக்கு மேஷத்துக்கு போகிறார். அதனால் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா கும்பம், மீனம் மற்றும் மேஷம், இந்த 3 ராசிக்கும் போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துல இருந்து, அதாவது மகரத்தில் இருந்து 21/2/2023 அன்னைக்கு அவர் கும்பத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு அவர் 9/3/2023 அன்னைக்கு அவர் மீனத்துக்கு போகிறார். இவர் மீனத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீர்களேனா நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் வருது. இந்த காலகட்டத்தில் மிகவும் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விசேஷங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது. இந்த மாசி மாதத்தில் சுப முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. மாசி பூணல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பெற்றது. மாசியில் வரக்கூடிய திருமணங்களும் சரி, மாசியில் வரக்கூடிய கிரகப்பிரவேசங்களும் அதிகமாகவே இருக்கும். மாசி 1ஆம் தேதி, அதாவது என்ன சொல், அதாவது சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேனா இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது திரையோதசியில் வருது. இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு விரதம் இருந்து இரவெல்லாம் முழிச்சிருந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட வெற்றியை நோக்கி நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி சென்றோமே ஆனால் கண்டிப்பாக ஈசனின் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான பண்டிகையாக சைவர்கள் மூலியமாக கொண்டாடப்படுறது. இதை தவிர சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது
அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. இதில் வந்து அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து வளர்பிறை சதுர்த்தியாகவும் பௌர்ணமியிலிருந்து வர்றதை வந்து தேய்பிறை சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க. இதில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து இந்த எருக்கம்புல் மாலையோ அருகம்புல் மாலை இல்லைன்னா எருக்கம் பூ இதெல்லாம் வந்து மாலையாக சாத்தி 108 தேங்காய் உடைச்சி ஒரு 100 தோப்புகரணம் போட்டு இந்த மாதிரி நாமே வந்து அவரை பார்த்து பண்ணினோமே ஆனால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதோட பார்த்தீர்களேயானால் இந்த வைணவத்தில் பார்த்தீர்களேயானால் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 12 ஆழ்வார்களில் குலசேகரர் அப்படின்றவர் வந்து மன்னனாக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா ஆனவர். இவருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாசத்துல வருது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாசத்துல ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வரப்போகுது, இந்த பலன்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த காலகட்டத்தை நம்ம தவிர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சந்திராஷ்டமத்தன்று ஒருவேளை நம்ம ஏற்கனவே வந்து இந்த சந்திராஷ்டம தினத்தன்று வந்து இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்தது. ஆனால் அதற்கு என்ன எளிய பரிகாரங்களை செய்தால் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்களை செய்தால் இந்த மாசி மாசமான 30 நாட்களும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒன்னொன்னா வரிசையாக மேஷத்திலிருந்து மீனம் வரணும் பார்க்கலாம். இதை தவிர இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் மாசி மகம் மிகப்பெரிய விசேஷம், கும்பமேளா அப்படின்னு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் இருக்குது. குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது கும்பமேளா கொண்டாடுறாங்க. இருப்பினும் மாசி மகம் இந்த மாதம் வருது. மாசி மகம்ன்றது பௌர்ணமி. ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இதுவிலெல்லாம் சொல்லியிருக்கேன், பௌர்ணமியும் அமாவாசையும் முக்கியமான விஷயங்களாக நம்முடைய முன்னோர்களால் கருதப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம்ன்றது வந்து இருக்கிறதுலே முதன்மையான யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இன்ஃபேக்ட் குரு பகவான் தான் வந்து மிகப்பெரிய சுபர். அதனிலும் சுபத்துவம் அடையிறது வந்து பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து அரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ அரசர்கள் கிடையாது, எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாசி மகம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த நேயர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். சில விஷயங்களை நாங்கள் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம். பித்ருக்களினுடைய சாபத்தை பற்றி சொல்லியிருக்கோம், குழந்தை பாக்கியத்தினுண்டான பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம், குடும்பத்தில் பணம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்களை சொல்லியிருப்போம். இதை அவசியமாக பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயாவுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார். நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களே ஒரு கொஸ்டினோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்களும் வந்து அதற்கு உடன்பட்டு செல்றதுன்றது ரொம்பவும் நல்லது. மகர ராசி, மாசி மாதத்தில் மகர ராசி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசியானது மகர ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான். பெண் சனி, அதாவது பெண் ராசி மகர ராசி அப்படின்றதுனால ராசியின் அதிபதியான சனி பகவான் பெண் ராசியில் இருக்கார். ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு 8ற்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். நார்மலாகவே பார்த்தீங்களேயானால் நம்ம வந்து மாத பலன்களை சொல்கிறது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். ஏன்னா இவர்கள் வந்து மாதத்தில் மாறக்கூடிய 25லேருந்து 45 நாளைக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்களாக சொல்கிறதுனால இவர்களுடைய மாறுதல்களை வச்சு நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மகர ராசியில் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து புத பகவான் இருக்கார். இதை தவிர வந்து சூரிய பகவான் வந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால வாக்கு தடித்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது எப்போ அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்களேனால் சூரியன் மட்டும் தனியாக இருப்பார் கும்பத்தில். ஏன்னா 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து மீனத்துக்கு போயிடுறார்.
புத பகவானும் வர்றதில்லை. அதனால் வந்து உங்களுடைய வாக்கில் கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா பிரச்சனைகள் வாக்கின் மூலியமாக வரும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வாக்கின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் முடிந்தவரையிலும் வந்து வாக்கை தவிர்ப்பது நல்லது, விவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். 8ஆம் இடத்தை வந்து 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் அதிபதியே பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 21ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா புத பகவானும் உங்களுக்கு வந்து இதுக்கு போயிடுறார், 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். நிச்சயமாக இந்த இதில் இந்த காலகட்டத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் மகர ராசிக்கு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அதாவது தொழிலதிபர்கள் இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இது 6க்கும் 10க்கும் உண்டான அதிபதி, 6, 9க்கு உண்டான அதிபதி வந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய வேலை செல்லக்கூடிய மாற்றக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த புதிய வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் மிகப்பெரிய இதுவாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் செவ்வாய் பகவான் வந்து இந்த மகர ராசிக்கு பார்த்தீர்களேயானால் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் வெளிநாடு, இந்த ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய யோகங்கள் இருக்கும். அதுவும் வந்து இந்த வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அட்லீஸ்ட் வந்து இந்த இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இது இந்த இரும்பு சம்பந்தமான, அதாவது இரும்பு சம்பந்தமான ட்ரேடிங் பண்ணுறவங்க, என்னது இந்த சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷாஸ் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த வெல்டிங் பண்ணுறவங்க, டர்னர், ஃபிட்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஏற்றமான காலமாக இருக்கும். இதை தவிர வந்து இந்த மிஷின் கேஸ்டிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், மாறுதல்களை என்னென்னவாக தரும் மகர ராசிக்கு அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது புதனை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய ராசியிலேயே புதன் பகவான் இருந்துகிட்ருக்கார், சனியும் அங்கேயே இருக்கார். அப்போ அந்த புதனும் வந்து 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது மாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 16/2/2023 அன்றைக்கே அவர் மாறி கும்பத்துக்கு போயிடுறார் உங்களுக்கு இருக்கிற புதன். சுக்கிரனும் வந்து ஒரு அதிலேருந்து கொஞ்ச நாளில் 21/2 அன்னைக்கு வந்து சுக்கிரன் வந்து 16/2 மாறுறாரு. புதன் வந்து 21/2/2023 அன்றைக்கி தான் புதன் மாறுறாரு. அப்போ இந்த புதன் மாறினா வந்து உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்றது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற விவரத்தை சொன்னாங்க. உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துக்குரியவரும் அவரும் 3ஆம் இடத்துலேயே இருக்கார். இப்போ இந்த 2 பேரும் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அங்கே வந்து சேர்ந்து 3 பேருமா சேர்ற போது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது உங்களுடைய 6க்குடையவர் 2ஆம் இடத்துலரையும், 6க்கும் 9க்கும் உடையவர் 2ஆம் இடத்துலரையும், சுக்கிரன் 5க்கும் 10க்கும் உடையவர் 2ஆம் இடத்துலரையும், அப்போது 8ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனும் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற காரணத்தினால எல்லாருமே 8ஆம் இடத்துக்கு வந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடத்து சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாருமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் வந்ததெல்லாம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திடுவாங்க. அதாவது சுப விரயமாகவும் மாறலாம்,
ஏன்னு கேட்டால் 4ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவர் வந்து சுப விரயமாகவே மாற்றிடுவார். அதாவது சுப விரயமோ ஏதோ விரயமாகக்கூடிய வாய்ப்புகளை செய்வார். அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறதுனால அதனால வந்து உங்களுக்கு நன்மையாக மாறிடும். அதனால் சுப விரயமாக மாற்றிக்கிறதே நல்லது. மேலும் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறத பற்றி உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறதும் சுக்கிர பகவான் வந்து அவரோடு சேர்ந்து இருக்கிறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொன்னீங்க. அதை தவிர வந்து வேலையில் வந்து புது முயற்சிகள் மூலியமாக மிகப்பெரிய வேலைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும்னு சொன்னீங்க. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் இருக்கும்னு சொன்னீங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்களை எப்போ நம்ம முயற்சி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு வேணும். அப்போ வந்து முயற்சி பண்ணுறது எப்போன்னா எப்போவுமே முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு சிறிய நாட்களை தவிர இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார பிரகாரம் வந்து சந்திரன் வர்றது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். சந்திரன் வந்து மனோகாரகன். அதை தவிர வந்து தாயின் அதிபதி, அதாவது தாய்காரகன் மனோகாரகன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன். இந்த சந்திர பகவானை பார்த்தீர்களேயானால் அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக மனசில் வந்து கொஞ்சம் கிளேசங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சந்திராஷ்டம நாட்களில் எடுக்கக்கூடாது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த சந்திராஷ்டம காலங்களில் வந்து ஒருவேளை நம்மளுக்கே தெரியாமல் முதல்லையே புக் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த ஒப்பந்தத்தை நீ கையெழுத்து போட வேண்டிய காலகட்டமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு அரை டம்ளர் பசும் பாலை சாப்பிட்டுட்டு, ஏன்னா சந்திரகனுக்கு பரிகாரமான திரவ பொருள்னு சொல்லக்கூடியது பாலை சொல்லுவாங்க. அதனால் சந்திரனுக்கு திரவ பொருள் பாலுன்றதுனால கண்டிப்பாக அரை டம்ளர் பாலை சாப்பிட்டுட்டு அந்த வேலையை நீங்கள் மேற்கொண்டீர்களேயானால் அந்த வேலையில் வரக்கூடிய இடைஞ்சல்கள் வந்து வராமல் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அப்படின்றத சொல்கிறோம். முடிஞ்ச வரலும் சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் செல்லாமல் இருக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். சரி, இப்போது சந்திராஷ்டம நாட்கள் என்ன, உங்களுக்கு இந்த மாதத்தில் எது வருது அப்படின்றத நம்ம பார்ப்போமே. ஏன்னால் மகர ராசிக்கு வந்து 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் மார்ச் மாதம் 2023 வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது. இந்த 2 நாட்கள் கண்டிப்பாக புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சரி, இதை தவிர இந்த மகர ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள், என்ன ஒரு அருகில் இருக்கக்கூடிய நம்மளால் முடிஞ்ச பரிகாரங்கள் இந்த மாதத்தில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். என் மகர ராசி நேயர்களுக்கு வந்து ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கார். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், சனிக்கிழமை அன்னைக்கே ஆஞ்சநேயரை போய் வழிபடுவதும் சால சிறந்ததாக இருக்கும். இவங்க வந்து டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் சால சிறந்ததாக இருக்கும். இவங்க வந்து இந்த முடவன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஏழை எளியவர்களுக்கு இரும்பு சம்பந்தமாகப்பட்டதுகளை தானமாக வழங்கலாம். சனிக்கிழமையில் அன்னதானமாக வந்து எல் சாதம் வழங்கலாம். காக்காய்க்கு வந்து அன்றாடம் மதிய உணவு வச்சுட்டே சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணுனா இந்த காலத்திலரையும் இவங்களுக்கு நல்ல பயன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.